ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அப்டேட் வந்துருக்கு. OB49 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு ஒரு மேப் இருக்குது. அந்த மேப்பை தான் நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேம்லேயே தான் சின்ன சின்ன கிளிப்பாக இந்த இதில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ரத்தங்க இச்சாவீங்க அப்படின்றது தெரிவித்து கொண்டு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகும். மேலே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நான் சேனடா கேரக்டர் போகுது. சேனடா கேரக்டர் பார்த்தீங்கன்னா உடைச்சுட்டேன் அந்த நாரப்பையன். சரி, ஓகே, அவனை பார்த்தீங்கன்னா கிருட்டண்டு மண்டையில் வச்சு முடிச்சுட்டேன். இங்கே எங்கே சுற்றி தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா எங்கே எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியுது இல்லை. போக போகத்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா எங்கே எந்த இடம் பார்த்தீங்கன்னா இடம் கொஞ்சம் பழக்கப்பட்டு போயிடும். ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. குகை எல்லாத்தையும் இது ஜிஜோ கண்ட கர்மமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே கொஞ்சம் 3 மேப்பு வெறித்தனமாக இருக்குது. 3 மேப்பு ரேங்க்டு மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கு நான் இந்த மெஜ்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு போயா போடுவோண்டா அப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணேன். போயா போடக்கூடிய மாதிரியே இல்லை. இங்கே பாருங்கள், எங்கே போய் எங்கே திணற அப்படின்னு தெரியல. சேனடா கேரக்டர் நானும் போட்டுட்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பண்ணிட்டு பக்கத்தில் போனால் 2 சைட்டு இருந்து அடிக்கணும். என்னடா அது குகை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு உடனே டவுன் பண்ணி டிமிட்டியை போட்டானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கேரக்டர் கண்ணை ஸ்விட்ச் பண்ணி கிருட்டுக்கிட்டு அவனை அழுத்தி முடிச்சது. ஒரு மெடியை சுற்றணும், நமக்கு மெடி தான் முக்கியம் குமார் அப்படின்ட்டு ஒரு மெடியை போட்டேன். பின்னால் இருந்து அடிக்கான். சரிடா, நீ அடிச்சுக்கோ, நீ என்னடா மயிறு புடுங்கியடா பார்த்தா அப்படின்னு இன்னொரு மெடியை போட்டேன். என்ன நல்ல ஹெல்த்தை குறைச்சிட்டான். நம்மகிட்ட வெஸ்ட்டு ஹெல்மெட் எதுவுமே இல்லை. 2 பேர் ஃபைட் எடுக்காங்க. தேர்ட் பார்ட்டி பண்ணி ஒருத்தனை கில் எடுக்கொண்டு பார்த்தா ஓசிகள் போட்டான் நாரப்பைய. இதனடா ரைடிங் கேரக்டர் ஆளுக்குள்ளே வெறித்தனம் பிடிச்சிது. முன்னால் ஒரே ஒருத்தனுக்கு அவனை பார்த்தீங்கன்னா வெறித்தனம் பார்த்தீங்கன்னா மெடியை கிருட்டுன்னு சுற்றிட்டு அவனை முடிப்பான் அப்படின்ட்டு அதுக்குள்ளே கேரக்டர் அட்டி வைது. சரி, அவ்வளோ கேரக்டர் தான் இருக்குது. கேரக்டர் போட்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போய் அவனை அடிப்பண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் போட்டு போய்த்தேன். கிருட்டு என்னடா 37 ஹெட் போயிடுச்சு. அதுக்குள்ள ஒரு கன்று இருக்குது. இது பிடிச்சோம் பாருங்க, அழுத்தி நாங்கள்லாம் அழுத்துறதுல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக யாருக்கிட்ட படா ப்ரோ பிளே. சரி, ஓகேடா அப்படின்னு நீங்கள் வந்தால் இங்கே ஒரு பாட்டு. சரி, அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா விட்டா அவங்க லோவில் போட்டேன். அந்த பாட்டு சேனடா கேரக்டர் நம்ம வெரி ப்ரோ பிளே தான். சேனடா கேரக்டர் பார்த்தீங்கன்னா மெடியில் போட்டுது கிட்ட இருக்குது. சேனடா கேரக்டர் போட்டால் அவர்கிட்டே கேரக்டர் இருக்குது. அங்கே இன்னொருத்தன் வந்து அளவுக்கு நமக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஒரே ஒருத்தன் தானே ஈஸியாக அடித்து போடலாம். ஒரு திரும்ப ஹெட்டில் வச்சு முடிச்சுட்டு ஒரே ஒருத்தன் தானே ஈஸியாக அடித்து போடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தால் ஒரே ஒருத்தன் ரைடன் கேரக்டர் போட்டான். இருந்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு ஹெட்டு போயிடுச்சு. பாடி டேமேஜ் தான் வந்துச்சு. இந்த கில் அடித்து போட்டு சேனடா கேரக்டர் போட்டு வாருது ஒரு மாதம் இருக்குது. சோனுக்கு வெளியிருந்து வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு மெடிக்கிட் இருந்துச்சு, ஹீல் ஆகிறது மஷ்ரூம். அந்த மஷ்ரூம் உடஞ்சி மெடி போகிறதுக்கு முன்னால் இருந்து அடிக்கான் ஒருத்தன். அவனை பார்த்தீங்கன்னா எப்படி பொறுமையாக இருந்து அடிக்கேன் அப்படின்றத இந்த இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னால் இது மாதிரி வீடியோ பார்த்துருந்தா சேனலுக்கு புதுசாக நிறைய மக்கள் வந்துருப்பீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் ஜாலியாக பண்ணேன். நான் போகிற வீடியோ அடுத்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னால் 2 பிள்ளைகள் அடித்து சண்டை போட்டு இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா குறுக்கால இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு ஓசிகள் போட்டேன். இங்கேருந்து ஒருத்தன் வந்தால் ஒரு வித்தக்காரனாக இருப்பான் போல். நான் சேனல் கேரக்டர் வெறித்தனமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போட்டு அழுத்திரம் பார்த்தீங்கன்னா சாவில்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஒரு ரொட்டேஷனை போட்டு அவனை பார்த்தீங்கன்னா கதையை முடிச்ச மகேசாலா வீட்டுக்கு போட லவடே கப்பால் அப்படின்னு அவனை அனுப்பிவிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் அப்படியே அம்மா 50 கிலோ வெட்டி போட்டு குளோவால் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் குளோவால் உடைச்சி 2 குளோவால் இதுக்கு முந்தைய போட்டேன். 2 குளோவால் உடைச்சி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இந்த ஷீல்டை பார்த்தீங்கன்னா ஷீல்டையும் உடைச்சி CR7 ஷீல்டையும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக உடைச்சி ஓசிகள் போயிட்டு இந்த முன்னால் போகிற படுபாவி தான் ஓசிகள் போட்டான். அவனையும் ஒரே புல்லட் அவன் சோனில் டேமேஜ் ஆகிருப்பேன். இங்கேருந்து எவன்டாமல் அடிக்கிறது லபடே அப்படின்ட்டு உள்ளே போயிட்டேன். நம்ம கொஞ்சம் கவர் எடுப்பேன். இங்கேருந்து இனிமே அடிக்காண்டு தெரியல. அந்த இடத்துல கிருட்டுன்னு கவர் எடுத்து சேர்த்தேன். இது அடுத்த மேட்ச் போய் இறங்கி சேர்த்தேன். இது 2வது ரவுண்டுக்குள்ளே வருத்தனமாக ஒருத்தன் ஃபைட் எடுத்து கொண்டு இருந்தான். அவனை மண்டையில் வச்சு முடிச்சுட்டு கிருட்டுன்னு சேனடா கேரக்டர் கீழே போனால் ஹெல்த்து குறையுமே அப்படின்னு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் செட் பண்ணியிருப்பான். லேண்ட்மைன் செட் பண்ணியிருப்பான். லேண்ட்மைனில் மேலே ஏறி வந்தவன் லேண்ட்மைனை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கதையை முடிச்சுட்டாங்க. இந்த இடத்துல வெறித்தனமாக ஃபைட் இருக்குங்க. ஏன்டா படுத்தேன் லூட்டை பார்த்தீங்கன்னா லூட்டை காணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணறி தெரிஞ்சேன். ஏன்னா அந்த இதுக்குள்ளே மாட்டிது பக் ஆகிட்டு லூட்டு.
இருந்தாலும் இவன் பாருங்க ஒரு என்ன வெறித்தனமான பிளேயர் அப்படின்ட்டு பாரு. குளோவால் போட்டாலும் குளோவால் உடைக்கான், அவன் கவரில் இருந்தாலும் அடிக்கான். கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தேன், எனக்கு டேமேஜ் மெடி ஒன்று போட்டேன். மெடி நமக்கு முக்கியம் தானே. மெடியை போட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் கிட்டெல்லாம் கிட்டன்னு போட்டேன். போட்டுட்டு அவனை வெறித்தனமாக அடித்தேன். நல்ல டேமேஜ் கொடுத்தேன் அவனுக்கு. பார்த்தீங்கன்னா வெறி உண்ட. ஐயோ என்னடா இது புதுசாக பார்த்தீங்கன்னா கேரக்டர்லாம் விட்றாங்க, யாரா அவன் அப்படின்ற மாதிரி. புதுசாக பார்த்தீங்கன்னா நெருப்பெல்லாம் விட்றான். அக்கினி சீரகே எழுந்து வாங்க அம்மா கிடக்க பெரிய படுபுடிச்சி வாராரு. கட்டான அடுத்து ரொட்டேஷன் போட்டு மண்டையில் போட்டு ரேகனை வச்சு அழுத்தி முடிச்சிட்டேன். இந்த பாருங்கள் இனிமேல் வார சிம்பிள் கூட காட்டுது. இப்போ எங்கடா போகிறேங்க. ஐயோ வேறு லெவலில் போகுது. நல்ல டேமேஜ் கொடுத்து கீழே போய் தான் பண்ணி பயவுள்ள நானே கேரக்டர் போட்ட மேலே இருந்துச்சு. சரி ஓகே. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஒன்று வந்து மேலே தானே கேரக்டர் இருக்குது. மேலே போய் கீழே போய் அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கிட்ட குளோவால் போட்டிருக்கேன். அவனை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வருவான். அவனை கில் அடிப்பான் அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவன் பார்த்தீங்கன்னா திணறா எங்கே இருந்துட்டு அடிக்கான் அப்படின்னு. என்ன பாருங்கள் எங்கேயே சுட்டுட்டு இருக்கேன். கிருட்டுக்கிட்டு நான் மேலே வந்து கிருட்டன் அவனை முடிச்சிட்டேன். இந்த இடத்துல எனக்கு தேர்ட் பார்ட்டி நடக்கும். எங்கேருந்து எனிமி அடிக்கான்னு தெரியல. நான் சுற்றி வர பார்த்தீங்கன்னா எனிமி பின்னாலேருந்து அடித்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 வெஸ்ட்டை கிழிச்சு விட்டான். 2 புல்லட்டுக்கு வெஸ்ட்டை கிழிச்சு விட்டான். மெடிக்கிட் போட்டேன். நமக்கு ஹெல்த் தான் முக்கியம். அப்படியே ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மெடிக்கிட் இருக்குது பாருங்கள். ஒரு அந்த மெச்சி ஒரு 13 மெடிக்கிட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மேலுக்கு இருக்கும் நல்ல மெடி இருக்கும். விடத்துக்கிட்டு ஒரே ஒருத்தன் இருக்கான். அவனை முடிக்கண்டா அப்படியாது குளோவாலோடையான் கிருட்டு 53 100 டேமேஜ். நல்ல டேமேஜ் ஃபுல் டேமேஜ். இன்னும் 2 புல்லட் பார்த்தீங்கன்னா ட்ராகன் உள்ள பட்டிருந்த அடி விழுந்திருக்கும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஹெல்மெட்டு பெஸ்ட்டு எதாவது கிடைக்கும்னு பார்த்தா பின்னால் இருந்து அடிக்கான். ஆட பீதியில் போக அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கவர் எடுத்து திரும்பி போட்டால் அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு நீங்கள் லாஸ்ட்லேருந்து பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி நடக்கும். வரித்தனமாக மெடிக்கிட்ட போட்டுது எனிமே இங்கே ரைட் சைடு இருந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அடித்தானே. எங்கேருந்து அடிக்கான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம். பொறுமையே எருமை அப்படின்ற மாதிரி ஒரு மெடியை போட்டேன். அதுக்கு ஒரு லெவல் 9 வெஸ்ட்டையும் எடுத்தேன். இந்த இடத்துல இவனை முடிச்சே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனுக்கு போக விட மாட்டான். இந்த காரணத்தில் அவனை பார்த்தீங்கன்னா கிருட்டுன்னு பார்த்தேன் எஸ்விடி வச்சு அழுத்தி முடிச்சிட்டேன். எஸ்விடி கொஞ்சம் இருக்குது. என்னடா யார் அவன் குளோவால் அடிக்கான். இன்னொருத்தன் இருக்கான். அவனை இப்படி அடிச்சிடணும் குமார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தேன். நான் பின்னால் எனிமி நிற்கான் அப்படின்னு நான் கெஸ் பண்ணல. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் பின்னால் எனிமி நிற்க மாட்டான் அப்படின்னு விஷயப்படுத்திக்கிட்ட பாருங்கள். மஷ்ரூம்லாம் எடுத்து போனால் ஒரு அடி இருந்துச்சு. என்னடா அது மெடி போட அடிக்கிங்களேடா அப்படின்னு பார்த்தீங்க எடுத்து இருந்தேன். ஓப்பனில் இருந்து அடிக்கான். சரி ஓகே அப்படின்னு அடித்தா அவனுக்கு 2 சைடு பார்த்தேன் வரித்தனம் அடி விட்டுது. இங்கே பாருங்கள் கவர் இல்லை. இவன் எங்கடா மொட்டை மாடியில் எடுத்து நிற்கா. நான் நினச்சி இந்த மேட்ச் அது ஒரு போயா போடுவோன்னு பார்த்தா போயா மிஸ் ஆகிட்டு 23+ ஆகிடுச்சு. 4 கில்லு தான். வெறித்தனமான அடுத்த மேட்ச் பார்க்க முடியாது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் வீடியோ பார்த்து ஒரு ரெட் கலர் ஹார்ட்டுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ தமிழரசன்.